ஹாய் ஒருவன் என்னடா சிரிச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இங்கே பசங்களை படிச்சுட்டு இருக்காங்க, என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ 12th ஸ்டாண்டர்ட், அதாவது நெக்ஸ்ட் பேட்ச் 2025 to 2026 போகிற பேட்ச். சரி, இது செகண்ட் வீடியோ தானே, ஃபஸ்ட் வீடியோ நான் போட்டோம். சரி, ஓகே. இனிவே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிடுவீங்கன்னு எனக்கே தெரியும். ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எனக்கு அப்படி இருந்தது. கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. டேய், இங்கே பார்க்காத, அங்கே பார்த்து போடுறான். ஸோ அப்படி தானே, அதான். ஓகே, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது வந்து புக்கு மாறுதா அப்படின்னு கேட்டால் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு மாறலை, எதுக்குமே மாறலை. தமிழ் மட்டும் மாறுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து பழைய புக்கு வாங்கியே படிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு வேளை புது புக்கு உங்கள் ஸ்கூலில் தந்துட்டாங்கன்னா நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து அர்ஜென்சியாக இருக்கீங்க, ஸ்கூலுக்கெலாம் போகல, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் கண்டிப்பாக ஒரு புக்கு வாங்கி வச்சுரு. புக்கு வாங்கலை, காசு இல்லைன்னு சொல்லாத. இன்கேஸ் ஸ்கூலில் தந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு பழைய புக்கு ஓல்டு புக் ஹவுஸில் போய் வாங்கு. அட்லீஸ்ட் ஃபஸ்ட் வால்யூமாவது எல்லாத்தையும் வாங்கு. ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் வால்யூம், கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் வால்யூம், மேக்ஸ் ஃபஸ்ட். என்ன கேட்டால் 2 வால்யூமும் வாங்கு. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட் வால்யூம் மட்டும் ஓகே. சரி, எனிவே இது வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க. சார் ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் எப்படி சார் படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களை டவுட்டு கேட்குறீங்க. ஸோ என்ன டவுட்டுனா, ஒன்றும் இல்லை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் யூனிட்டு. ஸோ கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் யூனிட் மெட்டலர்ஜி, அது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே படிச்சிடலாம், தியரி. ஆனால் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் ஓரியன்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேனலில் போடலான்னு தான் இருந்தோம். பட் கரியர் கைடன்ஸ் வீடியோ 12th ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ 12th முடிச்சாங்களே அவங்களுக்கு போயிட்டுருக்குது. ஸோ 10th எக்ஸாம் போயிட்டுருக்கு, அதுக்கும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இருந்தாலும் நம்ம சேனலில் எல்லாமே உங்கள் சார்பாக வரும். பட் ஆனால் ஒரு விஷயத்தை கேளுங்க. நீங்கள் தயவு செய்து லீவில் இருந்தே டியூஷன் கிளாஸஸ் போக ஆரம்பிச்சிருவேன். சார் டியூஷன் போகாமலே நான் வீட்டிலே படிச்சுக்கலாமா? அது வந்து உங்கள் திறமை. யாருக்கெல்லாம் வந்து மேக்ஸ் நாலேஜ் கம்மியாக இருக்குது, மேக்ஸ் எனக்கு போட முடியாதுன்னு நினைக்கிறேன், தயவு செய்து நல்ல ஒரு டியூஷன் சென்டராக போய் சேர்ந்துரு. நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான டீச்சர்கிட்ட போய் சேர்ந்து படி. உனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கும்போது தான் போர்ஷன்ஸை முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சாப்டர் 3 சாப்டர் முடிச்சுட்டு போனால் கொஞ்சம் சுலபமாக இருக்கும்ல, அதுக்காக தான். சரியா? மேக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்லேருந்தே படி. ஃபஸ்ட்டு மிட்டம் வரதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 4 சாப்டராவது முடிச்சு வச்சிரு. சரியா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக ஜூலைக்குள்ளே முடிச்சிரு. அதுக்கப்புறம் கோட்டைக்குள்ளே என்ன ஆயிரும், ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக டெஸ்ட் வைப்பாங்க. நீ ஆனால் செகண்ட் வால்யூமும் போயிரு. இந்த மாதிரி ஹரிபரியாக சீக்கிரமாக போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். 11th மாதிரி விளையாண்டா இருக்காதிங்க. இப்போ 12th ஃபுல்லாக வந்து நம்ம படிக்க போகிறோம். மேக்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்லாம் கொடுத்து 11th அந்த மாதிரிலாம் இல்லை. 12th வந்து ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது, அந்தளவுக்கு ஹார்டு கிடையாது. பட் ஆனால் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது ட்விஸ்ட் அடித்தாங்கன்னா மாட்டுவீங்க. ஆனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நம்ம சொல்கிற கொஸ்டின்ஸ் ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா போதும். ஆனால் மேக்ஸ் அப்படி கிடையாது. மேக்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் வால்யூம் அண்ட் செகண்ட் வால்யூம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். நல்லபடியாக படிங்க. ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. 11th மாதிரி கிடையாது 12th. மேக்ஸ் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து கேட்குற கேள்வி எப்படி கேட்குறாங்கன்னே சொல்ல முடியல. இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் எப்படி சார் கேட்பாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். எடுத்தோடனே உங்களை வந்து டிப்ரெஸ் பண்ண விரும்பலை. இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, நல்ல ஒரு கிளாஸாக பார்த்து சேருங்க. ப்ளஸ் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம், ஸ்கூல்லேருந்து வந்து வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ண ட்ரை பண்ணு. ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா, இப்போ கிராமர் ரூல் இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து வீட்டுக்கு வந்து போட்டு பாருங்கள் ஒரு 2 சம். அந்த பழக்கம் யாருக்குமே இல்லை. ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கனாலே, டே பை டே பண்ணிங்கனாலே மேக்ஸில் உங்களுக்கு ஒரு பெரிய தொல்லை முடிஞ்சிடும். ஸோ அதை பண்ணுங்கள். டியூஷன் கிளாஸஸ் போய் உட்காந்தா மட்டும் உங்களுக்கு மேக்ஸ் வந்துடாது. அங்கே அவங்க சொல்லித்தரதை கேட்டு அவங்க டெஸ்ட்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது மூலிமா, அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரியா? அதை விட்டு நான் பெரிய ஒரு பிளானில் இப்போ சொல்ல விரும்பலை. சரி, என்ன கைடெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுறேன். சிஎஸ்சிக்கு வந்து கைடு வந்து அந்தந்த மாவட்டங்களில் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் சீனியர்கிட்ட கேட்டு எனி மினி மெட்டீரியல் யூஸ் பண்ண, நம்ம சேனல்லே போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், எனி மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் மார்க் போட்டுருவாங்க. ஆனால் வந்து புக்கில் படித்தா புக்கில் படிச்சுக்கோங்க. புக்கில் படிக்க முடியாது, மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணால் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஃபோக்கஸோட மினி மெட்டீரியல் நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்த மேக்ஸுக்கு வந்து சொல்யூஷன் புக் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் சொல்யூஷன் புக் வாங்கிக்கோங்க. ஆனால் மேக்ஸுக்கு என்ன கேட்டால் எதுவுமே வேண்டாம், டீச்சர் போதும். டீச்சர் சொல்கிறத கேட்டு நீ கரெக்டாக நோட் பண்ணி வச்சு நம்ம கைடு யூஸ் பண்ணாத. ஏதாவது டவுட்டுக்கு நான் சொல்யூஷன் புக்கு சொன்னேன். ஃபிசிக்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்கு போதும். சரியா? ஃபிசிக்ஸ் வந்து கைடெல்லாம் தேவையில்லை. டெரிவேஷன்ஸ் எல்லாம் நீ பாதி அங்கே வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்கும். அதாவது நீ புக்கில் எப்படி இருக்கோ அப்படி படி ஃபிசிக்ஸு. அதே மாதிரி 2 மார்க்கு 3 மார்க்லாம் ஃபிசிக்ஸ் புக்கில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கெமிஸ்ட்ரி மாதிரி கஷ்டமாக இருக்காது. அதனால் டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணி படி. கெமிஸ்ட்ரி வந்து ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி, கண்டிப்பாக ஹேண்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். எக்ஸாம் அன்றைக்கி படித்தா கூட அவ்வளோ ஈஸியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கெமிஸ்ட்ரியில் ஃபோக்கஸு. ஸோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. எனிவே இதுதான் கைடு யூஸ் பண்ணுறது. தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் என்ன அப்படின்னா,
நீங்கள் மேபி சுறா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே. பட் வே டு சக்ஸஸ் பெஸ்ட்டு ஃபார் இங்கிலீஷ். வே டு சக்ஸஸ் இங்கிலீஷ்க்கு வே டு சக்ஸஸ் மறந்துடாத. தமிழுக்கு வந்து பாரதி யூஸ் பண்ணலாம், ஜேம்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னை கேட்டால் கோனாறு இதெல்லாம் வேண்டாம், பாரதி ஜேம்ஸ் இது ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எனிவே இதெல்லாம் எல்லோரும் கேட்டிங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். இப்போவே வாங்கணுமாங்க சார்னா ஒன்றும் அவசரம் கிடையாது. நீ வந்து இப்போதைக்கு இந்த மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்க ஃபஸ்ட்டு வால்யூம் மட்டும் வாங்கி வச்சு படிக்கிறம்பி. புக்கிலே எல்லாமே இருக்குது. கைடு தான் வாங்கணும், ஃபோனில் தான் நான் பார்த்து படிப்பேன் அப்படிலாம் கிடையாது. மேக்ஸ் வேணால் டவுட் இருந்தால் வீடியோ பார்த்து யூடியூப் வீடியோ பார்த்து படிப்போம், இல்லைன்னு நம்ம சொல்லலை. பட் ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீயா உட்காந்து படிக்கலாம். பட் எனிவே யாராவது டீச் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால தான் ஏதாவது கிளாஸஸ் போய் சேருங்கன்னு சொன்னேன். ப்ளஸ் நீங்கள் உங்கள் ஸ்கூல் இப்போ இது ஸ்பெஷல் கிளாஸ் போனீங்க அப்படின்னா அதுவும் நல்லது தான். அவங்க நடத்துகிறது வந்து வீட்டை தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. 11th முடிஞ்சிருச்சு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஒரு வாரம் அப்படிலாம் கிடையாது. இப்போ பாருங்கள் எங்கள் பசங்க பாருங்கள் 20 days ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அந்த 20 days அதிகம் தேவை கிடையாது. ஏன்னா 12th இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எல்லாத்துக்குமே. காலேஜுக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். 10th மார்க்கோட 12th மார்க் எவ்வளோ முக்கியம் தெரியும். ஸோ அதனால் இப்போவே சீரீஸ் வர வச்சு இப்போவே படிக்கிளம்பி, அதை விட்டு ஜூனில் பார்த்துக்கலாம், குவார்டர்லியில் பார்த்துக்கலாம், ஹாஃப் இயர்லில் பார்த்துக்கலாம். அப்புறம் பப்ளிக் வந்துடும், பப்ளிக் என்னைக்கு வந்து அழுதுட்டு இருப்பேன் நைட்டு. இதெல்லாம் வேண்டாம். ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிச்சு. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்தவரைக்கும் யூடியூப் சேனல் நிறைய சேனல் இருக்குது. அந்த சேனல் பார்த்து இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.